வணக்கங்க. நான் எப்படின்னா மாலை போடுங்க. மாலை போடும்போது நம்ம வீட்டில் கவுச்சி செய்யக்கூடாது. அது என்ன பண்ணாங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மாரி எனக்கு ஜிலேபி மீன் ஒன்று சொன்னாங்க. என்னோட மனைவி என் மனைவி சொன்னால் எல்லாம் கேட்பேன் நான். அதனால இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஜிலேபி மீனை குழம்பு வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம்னா ஜிலேபி மீனை வறுவல், இதை பாருங்கள் வறுவல். அது எனக்கு தெரியாது, ஏதோ என் மனைவி கேட்டனால பண்ணியிருக்கேன் நான். இப்போ என்ன ஒரு விஷயம் என்னன்னா அவ்வளோ அழகாக செஞ்சு அவ்வளோ அழகாக செய்யணும். இப்போ எப்படின்னா அதுக்குண்ணா அது வருதுங்க, இது வருதுங்கண்ணா இருக்குண்ணா. சாரிங்க, ஃப்ரிட்ஜில் இருக்கு மீன். இப்போ எப்படின்னா இந்த குழம்பை கொதி வச்சுன்னுக்குறேன். எப்படின்னா இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். இந்த பாருங்க நல்லா கொதிச்சுன்னு தான் இருக்குது, நல்லா கொதிக்குது. அப்படியே மீன் கொதிக்கணும் மாற்றணும். ஓகேங்க, மீன் திருப்பி போடணும். ஐயோ ஐயோ சூடாக இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா மலைக்கு போயிட்டாங்க திருப்பதிக்கு. நம்ம வீட்டில் கவுச்சி நீ தான் செய்கிறோம். ஏன்னா என்னோட மனைவிக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் செய்வேன் நான். அந்த மாதிரி என்னன்னா என் மனைவி சொன்னாங்க நான் செஞ்சு கொடுக்குறேன், வேணாம் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. என் மனைவிக்காக இன்னைக்கு மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் வறுவல். பாருங்க மீன் வறுவல். ஓகேவா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சீக்கிரத்தில் நாங்கள் ஜாலியாக சாப்பிட போகிறோம். அப்படி சாப்பிட்டு ஜாலியாக இன்னைக்கு இது முடிச்சிடுமா. அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ண போறோம், சிக்கன் பிரியாணி. நான் சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொன்னேன். ஆனால் என் மனைவி என்ன சொல்லிட்டேன்னா சிக்கன் பிரியாணி வேணாம், பீஃப் பிரியாணி வேணும். பீஃப் பிரியாணி தான் சாப்பிடமா என் மனைவி. சிக்கன் பிரியாணி செஞ்சு தரேன்னா வேணாம், இருந்து பீஃப் பிரியாணி தான் சாப்பிடணும். அப்போ அந்த பீஃபில் எவ்வளோ பவர் தெரியுமா. அதனால தாங்க பீஃப் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும், என்னோட மனைவிக்கு பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு என்ன கருதுனா என் மனைவி எனக்கு சிக்கன் பிரியாணி வேணாம், பீஃப் பிரியாணி தான் வேணும். ஓகே, ஈவினிங்கு பீஃப் பிரியாணி. ஓகே, பாய்.